தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழலால் மகிழ்ச்சி. சென்னையில் காலை வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் தொடர் கனமழை. இரவிலும் மழை தொடர்ந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். தாழ்வான பகுதிகளிலும் சாலைகளிலும் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கியதால் ஊர்ந்தபடி சென்ற வாகனங்கள். சென்னையில் சூறைக்காற்று இடி மின்னலுடன் பெய்த பலத்த மழையால் 16 விமானங்களின் சேவை பாதிப்பு. பயணிகள் அவதி. தமிழ்நாட்டில் இன்று 9 இடங்களில் சதமடித்த வெயில். சென்னையில் 100 டிகிரியையும் மதுரையில் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டையும் தாண்டியது. அக்னிவீர் திட்டத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தரவில்லை என தந்தை புகார். நாட்டு மக்களிடமும் ராணுவ வீரர்களிடமும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். கோவை நெல்லை திமுக மேயர்கள் ராஜினாமா. மாநகராட்சி ஆணையர்களிடம் ராஜினாமா கடிதம் வழங்கினர். ஜூலை 8ஆம் தேதி நெல்லை மாநகராட்சி மாமன்ற கூட்டம். பொறுப்பு மேயராக துணை மேயர் கூட்டத்தை நடத்துவார் என நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் தகவல். கோவை நெல்லை மேயர்கள் மீது தொடர் புகார்கள் குறித்து அமைச்சர் நேரு விசாரணை. விசாரணை அறிக்கை அடிப்படையில் இருவரையும் முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியதாக தகவல். சென்னையில் 2ஆம் கட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கல்வி விருது வழங்கும் விழா. 9 மணி நேரம் தொடர்ந்து மாணவர்களுக்கு விருது வழங்கிய நடிகர் விஜய். நீட் தேர்வு மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. நீட் தேர்வால் கிராமப்புற பட்டியலின பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை என்றும் கருத்து. உரிமைகளுக்கு எதிரானதா இருக்கு. குறிப்பா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை. நடிகர் விஜயின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நிர்வாகி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. சக நிர்வாகிகள் மீட்டு மருத்துவமனையில் சேர்ப்பு. நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான இன்றைய முழக்கம் நாளைய வெற்றிக்கான அறிவிப்பு. திமுக மாணவர் அணி போராட்டத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. இளம் தலைமுறையினரின் சமுதாய நலன் கருதி மதுபான கொள்கை விதிகளை மறு ஆய்வு செய்ய வேண்டிய சூழல். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு வேட்டி சேலை விநியோகிக்கப்பட்டதாக புகார். துணிகளை சாலையில் தூக்கி வீசி பாமகவினர் போராட்டம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஆணையம் நியமிக்கப்பட்டு தரவுகள் எடுத்து வரப்படுகிறது.
பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பதில். அதிமுகவை ஒருங்கிணைக்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான பணிகள் 90% நிறைவு. இன்னும் 10 நாட்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும் என சசிகலா அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளி மாணவி மரணத்தை தொடர்ந்து நடந்த வன்முறை தொடர்பான வழக்கு 4 மாதங்களில் விசாரணை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சியில் 65 பேர் பலியாக காரணமான விஷச்சாராயத்தில் 29.7% வரை மெத்தனால் கலந்துள்ளது. வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதற்கான சந்தர்ப்ப சூழல் ஏதும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை. ஜார்க்கண்ட் முதல்வர் சம்பாய் சோரன் ராஜினாமா. ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். ஹேமந்த் சோரன் முதல்வராக பொறுப்பேற்பார் என தகவல். குக்கி பழங்குடி இனத்தைச் சேர்ந்த விசாரணை கைதியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாத விவகாரம். மணிப்பூர் மாநில அரசை நம்ப முடியாது என உச்சநீதிமன்றம் கருத்தால் பரபரப்பு. மணிப்பூர் மாநிலத்தில் அமைதியை கொண்டுவர தாங்கள் அயராது பணியாற்றிக் கொண்டிருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. மணிப்பூர் விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள். மாநிலங்களவையில் தவறான தகவல்களை வழங்குவதாக கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. सत्य से मुकाबला करना, बैठ करके इतनी चर्चा के बाद பொய்களையை பரப்பியவர்களுக்கு உண்மையை கேட்பதற்கான சகிப்புத்தன்மை இல்லை என பிரதமர் மோடி விமர்சனம். பொய் பேசுவதும் உண்மைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கூறுவதும் பிரதமர் மோடியின் வழக்கம். வெளிநடப்பு குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விளக்கம். மகாராஷ்டிராவில் ஜிகா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி. மாநிலங்கள் விழிப்புடன் இருக்கும்படி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். தென்கொரியாவில் ரோபோ ஒன்று தற்கொலை செய்து கொண்டதாக அதிர்ச்சி. அதீத பணிச்சுமையால் ரோபோ தற்கொலை என தகவல். பார்படாஸிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்ட இந்திய கிரிக்கெட் அணி வியாழனன்று அதிகாலை டெல்லி வந்தடைகிறது. T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களின் வெற்றி பேரணி வியாழன் மாலை 5 மணியளவில் மும்பையில் நடைபெறும் என BCCI செயலாளர் ஜெய்ஷா தகவல். விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் 2ஆம் சுற்றில் நடப்பு சாம்பியன் அல்காரஸ் வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.